ஹலோ எல்லாருக்கும். காலையிலேயே இந்த மேப்பை போட்டு நான் எங்கே போகிறேன்னு தானே யோசிக்கிறீங்க. ஸோ நானும் என் ஹஸ்பண்டும் மேரேஜ்க்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் டைம் என் சொந்த ஊரான ஆலப்பிக்கு தான் வந்து ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ போகிற வழியில் இந்த அழகான சீனரிஸ்லாம் எடுக்காமல் எப்படி, ஸோ இந்த சன்ரைஸ், இந்த பியூட்டிஃபுல்லான மரம், செடி, கொடி, மலை இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அதனால நான் வீடியோ எடுத்துகிட்டே இருந்தேன். ஸோ நாங்கள் வந்து போகிற வழியில் திண்டுக்கல்லில் மண்மனம் அப்படின்ற ஒரு ரெஸ்டாரண்ட்டில் தான் ஹால்ட் போட்டோம் பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக. அங்கே காலையிலேயே சுட சுட இட்லி, அது கூட நாட்டுக்கோழி குழம்பு, கறி தோசை, அதாவது சிக்கன் கறி தோசை, மட்டன் கறி தோசை, அதுக்கப்புறம் கரண்டி ஆம்லெட், அதாவது கரண்டி மசாலா ஆம்லெட் தான் நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ எக்ஸ்ட்ராவாக நாங்கள் வந்து பொடி தோசையும் வந்து கேட்டிருந்தோம். அதை அழகாக ஹார்ட் ஷேப் போட்டு அதில் வந்து பொடி தூவி கொடுத்துருந்தாங்க. அதுவும் இந்த நாட்டுக்கோழி குழம்பும் வந்து கொடுத்துட்டே இருப்பாங்க. அது ரொம்ப நல்லா இருக்கும். அதுவும் வந்து அவங்க சர்வ் பண்ணது எல்லாமே மண் பானை அந்த இதில் தான் வந்து சர்வ் பண்ணாங்க. ஸோ முடிச்சுட்டு நாங்கள் எங்கள் ட்ராவலை வந்து கண்டினியூ பண்ணிட்டோம். ட்ராவல் கண்டினியூ பண்ணும்போது செம்ம மழை, அதனால் அந்த ட்ராவலே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. ஸோ நம்ம ட்ராவல் பண்ணும்போது அவுட் ஆஃப் சிட்டி வந்து வரும்போது எவ்வளோ அழகாக இருக்கும் இல்லையா, இந்த மரம் செடியெல்லாம் பார்க்கும்போது சிட்டி லைஃப்பில் கம்பேர் பண்ணும்போது இது ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்கும். ஸோ அப்படியே நாங்கள் வந்து ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்கும்போது இந்த வீடியோலாம் எடுத்தேன். பிகாஸ் என்னால் கேப்சர் பண்ணாமல் இருக்க முடியல. ஸோ நாங்கள் ஸ்டே பண்ணுற இடத்துக்கு ரீச் ஆக அரௌண்ட் லைக் 8-9 வந்து ஆயிடுச்சு. ஏன்னா நிறைய ஹால்ட் போட்டு நாங்கள் வீடியோலாம் எடுத்துகிட்டு இருந்தோம். ஸோ இந்த ரெசார்ட்டில் தான் எங்களோட ஃபர்ஸ்ட் ஸ்டே. ஸோ இது வந்து இந்த ரெசார்ட்டோட பேர் முலந்தன் ரெசார்ட். ஸோ இது ஆலப்பியில் தான் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா திஸ் இஸ் அன் 100-year old பில்டிங். சொன்னால் நம்பவே முடியலல்ல. ஆக்சுவலி இதோட இன்டீரியர்ஸ் எல்லாம் நம்ம பார்த்தோன்னா நல்லாவே தெரியும். ஸோ இதை வந்து கொஞ்சம் ரெனோவேட் பண்ணி இப்போது ரெசார்ட்டுக்கு வந்து விட்டுருக்காங்க. ஸோ இஃப் யூ கோனா கம் வித் யுவர் ஃபேமிலி ஆர் வித் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் அ வெரி குட் ஸ்பாட். பிகாஸ் இங்கே வந்து நிறைய இடம் இருக்குது விளையாட, அதுக்கப்புறம் ஃபேமிலியோட நல்லா ஸ்பெண்ட் பண்ண, டு சிட் அண்ட் டாக். ஸோ இட்ஸ் அ வெரி குட் பிளேஸ். பட் நீங்கள் வந்து கப்புள்ஸாக வரீங்க, இல்லைனா சோலோ ட்ராவலராக வரீங்க, திஸ் இஸ் நாட் அ ரைட் ஸ்பாட். ஏன்னு நான் அதையும் சொல்லிடுறேன். பிகாஸ் இதை வந்து சுற்றி பேடி ஃபீல்ட்ஸ் தான். இதுக்கு பக்கத்தில் வந்து எந்த ஒரு ஆள் நடமாட்டமும் இல்லை, பக்கத்தில் எந்த வீடும் கிடையாது. நீங்கள் ஏதாவது வாங்கணுன்னா கூட யூ ஹாவ் டு லைக் ட்ராவல் லைக் 10 minutes or something. ஸோ ஆக்சுவலி ரெசார்ட் ஆளுங்க இருக்காங்க. பட் தென் தே ஒன்ட் பி அவைலபிள் ஃபுல் டைம். ஸோ வாட்ச்மேன் இருப்பார், அவ்வளோதான். ஸோ நீங்கள் வந்து இந்த இடம் பார்த்திங்கனாலே தெரியும். பார்த்திங்களா, முன்னாடிலாம் வந்து லான் ஏரியா. ஸோ ஊஞ்சல்லாம் வந்து செட் பண்ணியிருக்காங்க. அங்கே வந்து சேர்ஸ் எல்லாம் போட்டு உட்காந்து விளையாட நல்ல ஸ்பேஸஸ்லாம் இருக்குது. காலையில் நீங்கள் வந்து பார்த்திங்கனாலே தெரியும். ஸோ பியூட்டிஃபுல் இல்லையா, சுற்றி வந்து தென்னை மரம், பேடி ஃபீல்ட்ஸ் அப்படியே வந்து இருக்குது. ரொம்ப சைலண்ட்டாக பீஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் பீஸ்ஃபுல்லாக ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணோம் ஃபேமிலி கூட இல்லை ஃப்ரெண்ட்ஸோட அப்படின்னா அது இஸ் அ நைஸ் ஸ்பாட். ஸோ காலையில் நாங்கள் வந்து எழுந்திரிச்சு எல்லாருக்கும் வந்து பாய் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம் டு வர்க்கலா. ஸோ வர்க்கலாவுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஜட்டாயு போயிடலான்னு. ஸோ ஆன் த வே நான் இங்கே சின்ன ஒரு கடை பார்த்தோம். இங்கே வந்து கேரளா ஸ்பெஷல் சோடா குடிக்கலான்னு. ஸோ இது வந்து உப்பு வாட்டரில் வந்து மாங்காவும் சில்லியும் போட்டு வச்சுருப்பாங்க. ஸோ அதில் வந்து சோடா கலந்து, அதே மாதிரி வந்து இந்த நெல்லிக்காவும் வந்து பெரிய நெல்லிக்காவும் போட்டு வச்சுருப்பாங்க. ஸோ இல்லை ஜட்டாயு போகிற வழியில் நாங்கள் வந்து அதையும் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் ஒரு நர்சரி இருந்தது, அதையும் சுற்றி பார்த்துட்டு நிறைய பேப்பர் ஃப்ளார்ஸ் இருந்தது. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்துட்டு நாங்கள் வந்து அப்படியே நேராக ஜட்டாயுக்கு விட்டோம். ஜட்டாயு வந்து ரொம்ப நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஸோ பீப்புள் ஹூ டோன்ட் நோ திஸ் place, you should definitely visit if you are coming to Varkala or Trivandrum. ஸோ வர்க்கலா ஜட்டாயுக்கு வந்து போகணும் அப்படின்னா வந்து இட் இஸ் கால்ட் as the earth center. ஸோ இதை வந்து கேபிள் கார் மூலியமாக தான் உங்களை வந்து மேலே தான் இருக்குது. ஸோ அங்கே தான் வந்து கூட்டிகிட்டு போவாங்க. ஸோ இதோட ஸ்டோரி உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த டெம்ப்ரேச்சர் கம்ப்ளீட்டாக மாறிடுச்சு. ஏற்கனவே வந்து க்ளவுடியாக இருந்தது. நாங்கள் அங்கே ரீச் ஆன போது இட் ஸ்டார்டட் ட்ரிஸ்லிங் அண்ட் தென் ஃபாகியா அப்படி இருந்தது. ஸோ இட் வாஸ் ரியலி குட்.
ஸோ இட்ஸ் ரியலி அ பியூட்டிஃபுல் வியூ ஃப்ரம் ஹியர். நீங்கள் இங்கே பார்த்தாலே வந்து தெரியும். அதுவும் அந்த மிஸ்டியாக இருக்கிற அந்த கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸில் இங்கேருந்து அந்த ஹோல் வியூ பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். இந்த வியூக்காகவே நீங்கள் வந்து ஒரு தடவை வந்து போகலாம். ஐ வுட் சே இட்ஸ் த பெஸ்ட் சீசன் வந்து இந்த ஜான் ஃபெப் அங்கே வந்து போகிறது நல்லது. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு பக்கத்துலேயே வந்து ஒரு டீ கடை வந்து போட்டிருக்காங்க. ஸோ அப்படியே டீ குடிச்சிட்டு ஒரு பிஸ்கட் சாப்பிட்டு நாங்கள் வந்து ஜட்டாயு சுற்றி பார்த்துட்டு அப்படியே நாங்கள் வந்து வர்க்கலா கிளம்பிட்டோம். ஈவினிங் 6க்குள்ளே வந்து போய் சேரணும்னு சொல்லிகிட்டே இருந்தோம். போகிற வழியெலாம் ரொம்ப அழகாக இருந்தது. ஸோ அரவுண்ட் 5-6க்கு வந்து நாங்கள் ரீச் ஆகிட்டோம். சன்செட் பார்க்கலான்னு நினச்சா பட் வந்து கிளைமேட்டிக் கண்டிஷனால் எங்களால் பார்க்க முடியல. பட் சன் அங்கே ஏதோ அப்படியே நின்றுட்டுருக்காரு. அவர் சன்செட் ஆவாரா இல்லையான்னு வந்து தெரியாமல். ஸோ ஆஸ் இட் வாஸ் ரெய்னிங் இட் வாஸ் நாட் பாசிபிள். ஸோ அங்கே நாங்கள் வந்து லைட்டாக டின்னர் சாப்பிட்டுட்டு அப்படியே நாங்கள் ஸ்டேக்கு போயிட்டு அப்படியே நைட்டு கொஞ்சம் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு நாங்கள் வந்து அப்படியே வி வர் ஸ்ட்ராலிங் அரவுண்ட். ஸோ அங்கே வந்து கிளிஃபில் வந்து நிறைய ஷாப்ஸ்லாம் இருக்குது. அங்கே வந்து எதுவும் வாங்காமல் இருக்கிறது நல்லது, ஏன்னா கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து பார்த்துட்டு சின்னதாக வந்து டிஜே வந்து போயிட்டு இருந்தது. அங்கேயும் நாங்கள் வந்து போய் கொஞ்சம் டிஜேயில் வந்து கலந்துக்கிட்டு நாங்கள் வந்து சாப்பிட்டுட்டு அப்படியே ரெசார்ட்டுக்கு போயிட்டோம். ஸோ வி ஹேட் அன் அமேசிங் டைம் ஹியர். அண்ட் நாங்கள் ஸ்டே பண்ண ரெசார்ட்டோட பேர் இங்கே 5th சீசன். இட் இஸ் நியர் பை த கிளிஃப். ஸோ அந்த வாக்வேயில் இருக்கிறனால யூ ஹாவ் அ பியூட்டிஃபுல் வியூ ஆஃப் த சீ அண்ட் த ஸ்டே வாஸ் ரியலி பியூட்டிஃபுல். ஸோ அங்கேருந்து நாங்கள் காலையில் வந்து ட்ரிவாண்ட்ரம் பத்மநாப சுவாமி டெம்பிளுக்கு தான் வந்து ஸ்டார்ட் பண்ணோம். த ஹோல் வே த்ரூ த டெம்பிள் வாஸ் ரியலி பியூட்டிஃபுல். ரொம்பவே அழகாக இருந்தது. நீங்கள் வந்து இங்கே பார்த்தீங்கனாலே தெரியும். ஸோ க்ரீனரி நம்மளுக்கு இதெல்லாம் வந்து நம்ம சென்னையில் வந்து பார்க்க முடியாது. அண்ட் போத் சைட்ஸ் நீங்கள் வந்து இங்கே பார்த்தாலே தெரியும். லெஃப்ட் அண்ட் ரைட் சைடில் வந்து பீச்சும் லெஃப்ட் சைடில் வந்து பேக் வாட்டர்ஸும் வந்து இருக்குது. அதனால த டிரைவ் வாஸ் ரியலி பியூட்டிஃபுல். ஸோ நாங்கள் வந்து பத்மநாப சுவாமி டெம்பிளுக்கு அரவுண்ட் லைக் 9 ரீச் ஆனோம். யூ நீட் டு செக் அவுட் த டைம் பிஃபோர் யூ கம் டு திஸ் டெம்பிள். ஸோ நாங்கள் வந்து டெம்பிளுக்கு ரீச் ஆகி ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஹஸ்பண்ட் வந்து வேஷ்டி முண்டெல்லாம் கட்டிட்டு வந்துட்டார். ஸோ வி ஹேட் த தர்ஷன். அண்ட் தென் அங்கேருந்து நாங்கள் வந்திருக்கிறது ஆழிமலா சிவா டெம்பிளுக்கு தான். இங்கே வந்து சிவாவோட பியூட்டிஃபுல் ஸ்கல்ப்சர் இருக்குது. ரொம்ப பெருசுன்னே சொல்லலாம். அண்ட் ரொம்ப அழகாகவும் இருக்கும். இது வந்து பீச் கிட்டே இருக்கிறனால நீங்கள் பீச்சுக்கு போய்ட்டு இங்கே வந்து இந்த ஸ்கல்ப்சர் பார்த்துக்கலாம். அண்ட் தென் ஆஃப்டர் தேட் வி வென்ட் டு ஹாவ் ஆர் லஞ்ச். ஸோ அங்கேருந்து நாங்கள் திரும்ப ஆலப்பிக்கே வந்து போயிட்டோம். ஸோ திஸ் டைம் வி வர் ஸ்டேயிங் இன் அ காட்டேஜ் called Canal View. So it is நீங்கள் வந்து பார்த்தாலே தெரியும். It has a very beautiful view of the canal. So இது வந்து இந்த பேக் வாட்டர்ஸ் தான். ஸோ இங்கேருந்து தான் வந்து இந்த ஃபிஷிங் போட்ஸ்லாம் வந்து போகும். ஸோ நாங்கள் வந்திருக்க டைம் வந்து பார்த்திங்கன்னா இட் வாஸ் அ வண்டர்ஃபுல் டைம்னே சொல்லலாம். பிகாஸ் அங்கே வந்து சர்ச்சில் வந்து ஏதோ ஃபெஸ்டிவல் நடந்துகிட்ருக்கு. ஸோ அங்கே என்ன பண்ணாங்கன்னா எல்லா போட்ஸையும் வந்து பியூட்டிஃபுல்லாக டெக்கரேட் பண்ணி இங்கே வந்து பார்த்திங்கனாலே தெரியும் எவ்வளோ அழகாக டெக்கரேட் பண்ணியிருக்காங்கல்ல. வி அரௌண்ட் சா லைக் 100 போட்ஸ் கிட்ட நாங்கள் வந்து ஃபிஷிங் போட்ஸ், அதாவது சின்ன போட்லேருந்து பெரிய போட் வரைக்கும் வந்து டெக்கரேட் பண்ணி அதில் வந்து அந்த ஃபிஷர்ஸ் ஃபேமிலிஸ் இருக்காங்க இல்லையா ஒரு போட்டுக்கான. ஸோ அவங்கெல்லாம் வந்து அந்த போட்ஸில் வந்து சாங்ஸ் போட்டு டிஜே பண்ணி என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. த ஹோல் வியூ வாஸ் ரியலி குட். அதுவும் நாங்கள் ஸ்டே பண்ண இருந்த லொக்கேஷன்லேருந்து ரொம்ப அழகான வியூஸே இருக்கும். நான் வந்து உங்களுக்கு காட்டியிருப்பேன். ஸோ அதுக்கப்புறம் அங்கேருந்து நாங்கள் என்ன பண்ணோன்னா மெயின் பீச்சுக்கு போனால் இந்த போட்ஸ் எல்லாம் அசம்பிள் ஆகிறது பார்க்கலான்னு சொன்னாங்க. ஸோ வி ட்ரோவ் டுவர்ட்ஸ் த பீச். ஸோ இது வந்து ஆழிக்கல் பீச். இட்ஸ் ஒன் ஆஃப் த ஃபேமஸ் பீச்சஸ் ஹியர். ஸோ இங்கே வந்து இந்த வியூவே ரொம்ப நல்லா இருந்தது. நாங்கள் என்ன பண்ணோன்னா ஒரு ஜூஸ் குடிச்சிட்டு அப்படியே வந்து சரி போட்ஸ் வருதா இல்லையா அப்படின்னு இந்த டெக்கரேட் பண்ண போட்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா அதெல்லாம் போயிட்டு they'll be coming back. ஸோ அதை வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். ஸோ கொஞ்ச நேரத்துலேயே they started coming back. ஸோ என்ன பண்ணுவாங்கன்னா இந்த போட்ஸ் எல்லாம் டெக்கரேட் பண்ண போட்ஸ் எல்லாம் 1 ரவுண்ட் வந்து சீயை சுற்றி வந்து வித் த ஃபேமிலி சுற்றி வருவாங்க போல்.
பட் ஆல் டுகெதர் இதெல்லாம் பார்க்க ரொம்ப ஹாப்பியாக இருந்தது பிகாஸ் இட்ஸ் மை ஃபர்ஸ்ட் டைம். ஸோ ஓகே, நம்ம வந்து முக்கியமாக நம்ம ஊருக்கு வந்ததுக்கான ரீசன் வந்து இங்கே கேரளாவில் எவ்ரி இயர் கும்ப மாதத்தில் வந்து பரணி நட்சத்திரத்தில் there's this ஃபெஸ்டிவல் தட் கோஸ் ஆன். அங்கே வந்து எல்லாரும் இந்த தேர், குதிரை இதெல்லாம் வந்து டெக்கரேட் பண்ணி ஒரு ஏரியாவிலேருந்து அசெம்பிள் பண்ணுவாங்க. ஸோ இட்ஸ் சச் அ பியூட்டிஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ இட்ஸ் லைக் அ காம்படிஷன் மாதிரி தான். எந்த ஏரியாவிலேருந்து பியூட்டிஃபுல்லான குதிரை இல்லைன்னா தேர் எடுத்துகிட்டு வருவாங்கன்ற மாதிரி. ஸோ எல்லா ஏரியாவிலேருந்து கொண்டு வந்திருந்தாங்க. இட் வாஸ் வெரி பியூட்டிஃபுல் அண்ட் தே வர் டிஸ்பிளேட். ஸோ நாங்கள் ஃபஸ்ட்டு வந்து இந்த குதிரை அசெம்பிள் பண்ணுற இடத்துல தான் போனோம். அதுக்கப்புறம் தான் தேர் வந்து அசெம்பிள் பண்ணுற இடத்துல. ஸோ செட்டிகுளங்கரா நீங்கள் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆலப்பியில் வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு டெம்பிள். அங்கே நடக்கிற ஃபெஸ்டிவல் தான் இது. இட்ஸ் பார்ட் ஆஃப் எல்லா டெம்பிள்ஸ்லேயும் இந்த மாதிரி குட்டி குட்டியாக நடக்கும். ஒரு ஏரியாவிலேருந்து குதிரை கொண்டு வரும்போது அவங்களுக்கான ஸ்பெசிஃபைடு செண்டமேளமும் இருக்கும். ஸோ அது நிஜமாகவே ஒரு ரைவல் காம்படிஷன் மாதிரி தான் இருக்கும். ஸோ அதே மாதிரி வந்து நிறைய இந்த சிவன் சக்தியோட ட்ராமாஸ், அப்புறம் வந்து தெய்யம், அப்படி நிறைய ஆர்ட் ஃபார்ம்ஸையும் வந்து கொண்டு வருவாங்க ஃபார் த டிஸ்பிளே அண்ட் ஃபார் பீப்புள் டு வாட்ச், என்டர்டெயின்மெண்ட் மாதிரி அவங்களுக்கு. ஸோ அதே மாதிரி வந்து காடை வந்து ஊர்வலம் கொண்டு வருவாங்க. கேரளாவில் வந்து பார்த்திங்கன்னா ஷோல்டர்ஸில் வந்து சாமியோட இந்த பெட்டி மாதிரி இருக்கும். அதை வந்து வச்சுட்டு ஒரு குதிரைக்கிட்டையும் வந்து போய் அந்த பிளெஸ்ஸிங்ஸ் கொடுக்குற மாதிரின்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி போவாங்க. ஸோ இது வந்து ரொம்ப பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்தது. என் கையிலலாம் கூஸ் பம்ஸே வந்துருச்சுன்னே சொல்லலாம். ஸோ திஸ் த ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து டிரெக்டாக இந்த ஃபெஸ்டிவலை வந்து பார்க்குறது. சின்ன வயசில் பார்த்துருக்கேன், பட் ஐ டோன்ட் ரிமெம்பர். ஸோ என் ஹஸ்பண்டுக்கும் வந்து இது ஒரு ஃபர்ஸ்ட் டைம்னால ஹீ வாஸ் ஆல்சோ லவ்விங் திஸ் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ அங்கேருந்து நாங்கள் டைரெக்டாக வந்து செட்டிக்குளங்கரை டெம்பிளுக்கு வந்துட்டோம். இங்கே தான் வந்து இங்கே பியூட்டிஃபுல்லான தேரை அசெம்பிள் பண்ணியிருக்காங்க. ஸோ பார்த்திங்கன்னா எவ்வளோ அழகாக இருக்குல்ல. ஸோ இது வந்து டிஃப்ரெண்ட் ஏரியாவிலேருந்து வர தேர் தான். ஒரு தேருக்கும் ஒரு ஏரியா நேம் வந்து கொடுத்துருப்பாங்க. இப்படி தான் டிஸ்பிளே பண்ணியிருப்பாங்க. ஸோ ஹோல் டெம்பிள் வாஸ் பியூட்டிஃபுல்லி டெக்கரேட்டட் வித் லேம்ப்ஸ். ஸோ அழகாக இருந்தது. ஒரு ரவுண்ட் வந்து கோயிலை சுற்றி நாங்கள் வந்து போயிட்டு ஸோ இந்த ஃபெஸ்டிவல் பேர் வந்து கும்பபரணி. ஸோ எவ்ரி இயர் மார்ச் ஸ்டார்டிங்கில் வந்து நடக்கும். ஸோ திஸ் இஸ் ஹவு த ஃபெஸ்டிவல் இஸ் செலிப்ரேட்டட். த ஹோல் ஏரியா, அதாவது ஆலப்பி ஃபுல்லாகவே வந்து ரொம்ப ஃபெஸ்டிவ் வைபோடு வந்து இருக்கும். இதெல்லாம் பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்தது. என் ஹஸ்பண்டுக்கு சொன்ன மாதிரி திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். அதனால அவர் ரொம்பவே என்ஜாய் பண்ணார். இது வந்து விடிய காலை வரைக்கும் வந்து நடக்கும். ஒரு தேர்லேயும் வந்து காட் ஃபோட்டோ இருக்கும். நைட்டெல்லாம் வந்து இந்த கதகளி ஆட்டம் வந்து நடந்துகிட்ருக்கோம். ஸோ அதுக்கப்புறம் மார்னிங் வந்து எந்திரிச்சு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு நாங்கள் வந்து ஸோ வி ஆர் ட்ராவலிங் பேக் டு சென்னை. ஸோ அகேன் பியூட்டிஃபுல் வியூஸ்னால ஐ கண்டினியூ டேக்கிங் ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ். ஸோ அதையும் நான் இந்த வீடியோவில் வந்து போட்டிருக்கேன். ஐ ஹோப் யூ ஆல்சோ என்ஜாய்ட் மை வீடியோ. ஸோ கண்டிப்பாக வந்து அடுத்த வீடியோ நான் வந்து போடுறேன். இந்த லாங் வீடியோலாம் நான் வந்து ரொம்ப டைம் எடுத்து வந்து போடுவேன். பிகாஸ் இட்ஸ் ஆல்மோஸ்ட் லைக் 1 month ஆகிடுச்சு நான் வந்து கேரளா ட்ராவல் பண்ணி. ஸோ இப்போ தான் என்னால் வீடியோ போட முடிஞ்சுது. பிகாஸ் ஐ ஹேட் டு ரெக்கார்ட் அண்ட் தென் அப்லோட் இட். ஸோ மன்னிச்சுக்கோங்க, இந்த ஃபெஸ்டிவல் நடந்து 1 month ஆகிடுச்சு. நான் ஒன்லி ஐம் போஸ்டிங். ஸோ ஓகே, ஐ ஹோப் யூ என்ஜாய்ட். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அண்டில் தென் பை.